விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள பருகம்பட்டு கிராமத்தில் வழித்துணை மாதா கோயில் ஒன்று அமைந்துள்ளது. கடலூர் சித்தூர் சாலை அருகே வாய்க்கால் அருகே கட்டப்பட்ட இந்த மாதா கோயில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தது. இந்நிலையில் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து செப்டம்பர் 16ஆம் தேதியன்று அரசு அதிகாரிகள் வாய்க்கால் அருகே உள்ள மாதா கோயில் கட்டிடத்தை இடிப்பதற்கு ஜேசிபியுடன் கிளம்பினர். மாதா கோயில் இடிக்கப்படும் தகவலை அறிந்த பருக்கம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோபுரத்தின் மீது ஏறிய கிராமத்தினர் தங்களை மீறி கட்டிடத்தை இடிக்குமாறு ஆவேசமாக பேசினர். மேலும் கோபுரத்தை இடிக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தவர்கள் 3 மாத காலம் அவகாசம் தருமாறும் அதற்குள் வேறு இடத்தில் கோபுரம் கட்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். ஆனால் ஏற்கனவே 21 நாட்கள் அவகாசம் வழங்கிவிட்டதாக கூறிய அதிகாரிகள் பொதுமக்களை அப்புறப்படுத்தி கோபுரத்தை இடிக்க உத்தரவிட்டனர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு மாதா கோயில் கோபுரம் மற்றும் மாதாவின் சொரூப சிலை வைக்கப்பட்டுள்ள கெபி போன்றவை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. மாதா கோயில் வீடு வீழ்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. இதனை நேரில் பார்த்த பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். தேவாலய கோபுரம் இடிக்கப்பட்ட சம்பவத்தால் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.